கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதம் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையில் ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தரம் விடுதலையாக்கி விட்டீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இரவு நேரத்திலே இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். உபவாச நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய குடும்பத்திலே நிறைய தேசத்துக்குள்ளே உபவாசத்தோடு இருக்கிறீங்க. உபவாச நாட்களிலே சிந்திக்கக்கூடிய காரியங்கள் என்ன? சீர்பொருந்த வேண்டிய காரியங்கள் என்ன? மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் என்ன? அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ, ஒரு மனுஷனுக்கு இளைப்பாறுதல் உண்டானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வாய் சும்மா இருக்காது அப்படிம்பாங்க. யார்கிட்டயாவது எதையாவது பேசி வம்பெடுத்து அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் மாட்டிக்குவாங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருப்பா. நான் கஷ்டப்பட்டிருக்கேன். எதையாவது பேசிட்டு அப்புறம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ, இளைப்பாறுதல், வீட்டில் வயசாயிருக்கும், ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பாங்க, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டில் இருப்பாங்க. சில குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர அழகாக வீட்டில் இருந்து கையில் பைபிள் எடுத்து வாசிப்பாங்க, பரலோகத்துக்கு போகணும் அந்த தரிசனத்தோடு இருப்பாங்க. ஆனால் சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் சும்மா இருக்காம ஏதாவது ஒரு காரியம் செய்வாங்க. அதில் 4 தேவையில்லாத காரியத்தில் போய் சிக்கிக்கொள்வாங்க. இளைப்பாறுதல் உண்டான போது உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். சில குடும்பத்தில் இளைப்பாறுதல் இருக்கும்போது பொல்லாப்பு செய்ய தொடங்கிடுவாங்க. பொல்லாத காரியம் செய்யும் போது பிசாசு வருவானா வரமாட்டானா? அப்போ உபவாச நாட்களிலே, லெந்து காலத்திலே சிலுவை தியானம், கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தியானிக்கிறீங்களோ, உபவாசத்தோடு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, இரவு நேரத்தில் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, இளைப்பாறுதல் உண்டான போதோ கர்த்தருக்கு முன்பாக மறுபடியும் அவர்கள் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ரொம்ப கஷ்டப்படும் போது, ஏழை எளிய ஜனமாக இருக்கும்போது, சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது, தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது, நொந்து போய் இருக்கும்போது, வேதனையோடு இருக்கும்போது, அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருக்கும்போது, வியாதியோடு இருக்கும்போது பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் தேவன் ஒரு குடும்பத்தை நல்ல சகல செழிப்போடு ஆசீர்வதித்து பத்திரமா வச்சிருப்பார். நல்ல இளைப்பாறுதல், நல்ல அமைதியாக சந்தோஷமா இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கும்போது சில குடும்பத்தில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பரிசுத்தவான்களை தேவையில்லாமல் பேசி மாட்டிக்கிடுவாங்க. ஏன்னா நிறைய இடத்துல அது நடக்கு. சும்மா இருக்க ஊழியக்காரங்களை தப்பாக பேசியே மாட்டிக்கிடுவாங்க. அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ, அப்போ இளைப்பாறும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க தான்ப்பா என்னை இளைப்பாற வச்சிருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தணும். நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறோம், நல்ல டைம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதிகமா கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், நல்லா அதிகமா வேதத்தை தியானிக்கணும், அதிகமா ஜெபிக்கணும். அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு ஜெபிங்க. உட்காந்து பக்கத்துல சர்ச் இருக்கா, டெய்லி சர்ச்சுக்கு கிளம்பி போங்க. காலையிலும் சாயங்காலமும் சர்ச்சுக்கு கிளம்பி போங்க. சில குடும்பத்தில் என்ன பண்ணிடும் அப்படின்னா,
பாஸ்டர் சரியில்லை, மேய்ப்பன் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்லி வீட்டில் உட்காந்து வியாக்கியானம் பேசிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் பார்த்தா ஏதோ ஒரு வியாதி வந்துடும். இந்த வியாதிக்கு பின்னாடி காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நல்லா இருக்கும்போது சர்ச்சுக்குள்ள போய் உட்கார சொன்னா அதை செய்ய மாட்டாங்க. ஒரு வியாதி வந்ததுக்கு அப்புறம் ஐயோ எனக்கு இந்த வியாதி வந்துட்டு சொல்லி புலம்பிட்டு போய் சர்ச்சில் போய் உட்காந்துருப்பாங்க. ஒரு மனுஷன் நார்மலா வாழும்போது தேவன் எனக்கு ஒரு ஸ்தலத்தை அழகா பக்கத்துல சர்ச்சு கொடுத்துருக்காரு. அவருடைய சமூகத்துல போய் நான் உட்கார்றேன்ப்பா, எனக்கு அழகா ஒரு சர்ச்சை தந்திருக்கிறீங்கப்பா, நேரம் கொடுத்துருக்கீங்கப்பா, காலம் கொடுத்துருக்கீங்கப்பா, சமயம் கொடுத்துருக்கிறீங்க, கிருபையின் காலத்துல எங்களுக்கு பைபிள் வாசிக்க எல்லா விதமான வாசல் திறந்திருக்கிறீங்கப்பா. இருக்கிற பகுதியில எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறீங்களோ தேவனை துதிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளை உயிரோட வச்சிருக்காரு. நிறைய குடும்பத்துல பணத்து பின்னாடி ஓடிடுறாங்க, நகை பின்னாடி ஓடுறாங்க. ஓடி ஓடி என்ன செய்ய போறாங்க? செத்து அடக்கம் பண்ணும்போது பணமோ நகையோ இல்ல வைரமோ எதையும் உள்ள வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. சொத்து இருக்கா அதெல்லாம் எடுத்துருவாங்க. உயிரோட இருக்கும்போது எனக்குள்ளது 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 அப்படிம்பாங்க. அப்போ காலம் கடைசியா இருக்கும்போது நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு, நமக்கு மோட்சம் இருக்கு, நம்ம பரலோகத்துக்கு போகணும். அப்ப நம்மளுடைய தரிசனம் ஃபுல்லாவே இந்த உலகத்துக்குரிய காரியமாவே இருக்கக்கூடாது. தேவன் தான் நமக்கு எல்லாம் தருவார், அந்தந்த நேரத்துல தருவார். ஒரு பாடு வருதா, உபத்திரம் வருதா, அதுல இருந்து வெளியில கொண்டு வந்துருவாரு. நம்ம அதுலயே இருந்து சாகலாம் மாட்டோம். நான் 2015 2016 கடன்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். 1/2 கோடி 50 லட்ச ரூபா 55 லட்ச ரூபா கடன்ல கஷ்டப்பட்டாரு. அழிஞ்சு போயிட்டான், செத்துட்டான்னு நினைச்சாங்க. பார்த்தா 2026 உயிரோட தான் இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு பரலோகத்துல ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டத்தை முடிக்காம நான் பரலோகத்துல போக முடியாது. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ உங்களுக்கு ஒரு நாள் வச்சிருப்பாரு, அன்னைக்கு தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இப்ப நாட்டுல குண்டு போடுறாங்க, யுத்தம் நடக்கு, போர் நடக்கு, எல்லாம் நடக்கு, பயமா இருக்கும். பயமானது வேதனை உள்ளது. கடைசி காலத்துல இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் ஆயிட்டு. அப்ப நாங்க என்ன செய்யணும்? இன்னும் நல்லா தேடுங்க தேவனை, இடைவிடாமல் தேடுங்க, விழித்திருந்து தேடுங்க, இருக்கிற இடத்துல முதல்ல தேவனை தேடுங்க. ஏன்னா காலம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு செய்தி வரும்போது நம்ம எதெல்லாம் சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. காலம் கடைசியா அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக மறுபடியும் 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 பாவம் செய்ய போகும்போது அவன் பிரச்சனைக்குள்ள சிக்கி கொள்றான்ப்பா. ஒரு காலத்துல தெரியாம பண்ணிட்டாங்க, ஆனா இப்ப என்ன நடக்கு? பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி தெரியும், ஆனா நம்ம மக்கள் என்ன செய்வாங்க? கொஞ்சம் அதிகமா போய் பேசுவாங்க. முதல்ல தெரியாது, இப்போ தெரியும், தெரிஞ்சுக்க அப்புறம் என்ன செய்வாங்க? கொஞ்சம் அதிகமா பேசுறாங்க. அதான் போட்டிருக்கு, மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள் கர்த்தருக்கு முன்பாக. அது விக்கிரகாராதனை, வேசித்தனம், விபச்சாரம், கர்த்தருக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியம் இருக்கோ எல்லா லிஸ்ட் ஒரு பெரிய பட்டியலே வந்துடும். உமக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக. கர்த்தருக்கு விரோதமா பொல்லாப்பு செஞ்சுட்டு எங்க கூடிய ஆசீர்வாதம் வரும்? எப்படி அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போமே. ஐயா உபவாச நாட்கள் இருக்கேன், இருங்க. வீட்டில் எல்லாரும் சர்ச்சுக்கு போறீங்களா? எல்லாரும் தேவனை தேடுறீங்களா? செல்போனை எங்கேயோ ஒரு ஓரமாக வச்சுட்டு இருக்கிற இடத்துல முழங்கால போட்டு ஜெபம் பண்ணாலும் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா மாறிடும். எப்போ பார்த்தாலும் செல்போன், எப்போ பார்த்தாலும் அது இது சொல்லிட்டு ஆக மொத்தம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே கிடையாது. செத்தா பரலோகத்துல போய் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். ரவிராஜா இருந்தாலும் பரலோகத்துல போய் நியாய தீர்ப்பு நாள்ல அவருக்கு முன்பா நான் நிக்கணும். இதுதான் சட்டம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முதல்ல கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்கணும். ஐயோ நான் இன்னைக்கு பைபிள் வாசிக்கலையே, ஐயோ நான் ஜெபம் பண்ணலையே, ஐயோ நான் தேவனை தேடலையே, இஷ்டம் போல அலையிறேனே.
கர்த்தருக்கு பிரியமில்லாம நான் வாழ்றேனே. நம்ம இருதயம் குத்தப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். நிர்விசாரமா வாழ்ந்துட்டு இருந்தால், அதான் வசனம் அழகா போட்டிருக்கு, உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். பொல்லாப்பு செய்ய தொடங்கிட்டு நைட்டு படுத்து தூண என்ன வரும்? கெட்ட சொப்பனம் தான் வரும். விபச்சார ஆவி தான் வந்து நிற்கும். இல்ல விக்கிரத்துல போயிருப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து விக்கிரத்தினுடைய ஆவி வந்து நிற்கும். அப்புறம் வீட்டில் பார்த்தா நாயை பார்த்தேன், அப்புறம் பாம்பை பார்த்தேன், அப்புறம் நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்போம். என்ன காரணம்? கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. எங்கெல்லாம் பணத்தை சார்ந்து கொள்றாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை வரும். இன்னைக்கு நகை, பணம், பொருள், வீடு, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், தனக்காக மட்டும் வாழ்ற குடும்பம் பெருகிட்டு வருது. ஒரு 2000-லாம் 2005 2010-லாம் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் சின்ன வயசுல கஷ்டப்பட்டேன்னு சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. நிறைய ஹெல்ப் பண்ணி, பல வருஷம் ஹெல்ப் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது. ஆனா இந்த கடைசி காலத்துல தனக்காக மட்டுமே வாழ்றாங்க. தனக்காக மட்டுமே வாழ்றாங்க. அந்த அளவுக்கு காலம் கடைசியா தனக்காக மட்டும் வாழ்ந்துட்டே இருக்கும்போது அதான் போட்டிருக்கு, உமக்கு முன்பாக மறுபடியும். மறுபடியும் என்ன? ஏதோ ஒரு காரியத்திலே மனம் திரும்பிட்டாங்க. ஆனா இளைப்பாறுதல் உண்டான போதோ அவர்கள் மறுபடியும் உமக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். இப்படி ஒரு பிரச்சனை ஒரு வீட்டுக்குள்ள இருந்தால் அந்த குடும்பம் எப்படி எப்படி இருக்கு? அடுத்த பாயிண்ட் வருது. ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு. ஐயா, என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகை தான் இருக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் கர்த்தருடைய ஆளுகை என் வீட்டுக்குள்ள இருக்கும். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மறுபடியும் பொல்லாப்பு செய்ய போகும்போது சத்துருடைய ஆளுகைக்குள்ள நான் மாட்டிக்கிடுறேன். வண்டி ஒழுங்கா ஓட்டுனா தார் ரோட்ல போகும். வண்டி கொஞ்சம் பறக்க பார்த்துட்டு ஓட்டியாச்சுன்னா எங்கேயோ போய் ஆக்சிடென்ட் ஆயிருது. இவ்வளவுதான் லைஃப். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தால் நிலைத்திருப்பார்கள். ஆனா தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி துன்மார்க்கமா போகும்போது வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு. இப்ப சத்துரு எங்கேருந்து வந்தான்? ஏன் வந்தான்? கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு. மறுபடியும் பொல்லாப்பு செய்ய போனால் சத்ரு வந்து ஆளுகை செய்கிறான். சத்ருனா யாரு? பிசாசு. இப்போ ஏன் ஒரு மனுஷன் பிசாசுனுடைய ஆளுகைக்குள்ள போயிட்டான்? பிசாசுனுடைய கண்ட்ரோலுக்குள்ள ஏன் போயிட்டான்? இவன் மறுபடியும் பொல்லாப்பு செய்ய கிளம்பி போயிட்டான். பொல்லாத செயல்கள் செய்யும் போது அவனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது. நைட்டு படுத்தா நிம்மதியான தூக்கம் இருக்காது. குடும்பத்துக்குள்ளே பிரிவினை, பிரச்சனை, போராட்டம், தர்க்கம், நிந்தை, அவமானம், வியாதி, பலவீனம், சோர்வு, மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், ஒரு பெரிய பட்டியலே வந்துடும். காரணம் யாரு? மறுபடியும் பொல்லாப்பு செய்ய போனாங்க. ஆகையால் தேவன் சத்துருக்கள் கையிலே ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தார் அப்படின்னு சொல்லி போட்டுது. சத்துருடைய கையிலே ஒப்புவித்தார். மூல காரணம் யாரு? நம்ம ஆளுக்கள் மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். ஒரு குடும்பத்துல எதுவுமே தட்டுப்பாடு வராது. எதுவுமே தட்டுப்பாடு வராது. ஆனா என்ன செய்வாங்க? அதை மட்டும் தான் செய்ய மாட்டாங்க. நேரம் கிடைச்சா 1 மணி நேரம் செல்போனு, அப்புறம் யார்கிட்டயோ கதை பேசிட்டு இருப்பாங்க, அப்புறம் தேவையில்லாம எங்கேயோ வெளியே போயிட்டு இருப்பாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை
முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு தேடாம வேற எங்கேயோ போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணும்போது அது எப்படிப்பட்ட காரியம்னாலும் இருக்கலாம். ஏன்னா இப்ப இந்த கடைசி காலத்துல கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்க 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. 24 மணி நேரமும் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஒரு பெட்ரோல் பல்க்ல 24 ஹவர்ஸ் டியூட்டி. ஆர்மியில வேலை பார்க்குறாங்க, போலீஸ்ல வேலை பார்க்குறாங்க, பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க. டியூட்டி அதிகமா இருக்கும். ஆனா வீட்டுல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் உண்மையா தேவனை தேடுறீங்க? யோசித்து பாருங்களேன். ஏன் அப்படி போட்டிருக்கு? அவர்கள் சத்துருக்கள் கையில கொடுத்துட்டாரு. ஏன் ஒப்பு கொடுத்தாரு? ஏன்? பொல்லாப்பு செய்ய கிளம்பி போயிட்டாங்க. மறுபடியும் பொல்லாப்பு செய்ய எந்த வீட்டுக்குள்ளெல்லாம் கிளம்பி போறாங்களோ அங்கெல்லாம் சத்துருடைய ஆளுகை தான் இருக்கும். நல்ல அழகா புரிந்து கொள்ளணும். ஐயா எங்க வீட்டுல அப்படித்தானையா இருக்கு அப்படின்னா, வீட்டுல யார் இன்னும் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தார். வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. நம்ம தேவனுடைய கையில இருக்குமா, சத்துருடைய கையில இருக்கிறோமா? நம்முடைய ஆளுகை கர்த்தருடைய ஆளுகையா இருக்கா, சத்துருடைய ஆளுகையா இருக்கா? நம்ம எந்த கண்ட்ரோல்ல இருக்கிறோம்? நம்ம பரலோக கண்ட்ரோல்ல இருக்கிறோமா, இல்ல ஒரு பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறோமா? அப்ப அது 2 பாயிண்ட். அவர்கள் மனம் திரும்பி, ஒருவேளை ஐயா நான் சத்துருடைய கையில இருக்கிறேன், ஐயா நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன், நான் ஒரு பொல்லாத செயல் செஞ்சிட்டேன், நான் இப்ப சத்துருடைய கையில தான் இருக்கேன், இந்த வசனத்தின்படி என்னோட வாழ்க்கை சத்துருடைய கையில தான் இருக்கு, எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி யாராவது யோசித்தால், அவர்கள் மனம் திரும்பி, அப்போ ஒரு மனுஷன் நான் அடிமையா இருக்கேன், நான் சத்துருடைய கண்ட்ரோல்ல வந்துட்டேன், எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் முதல்ல எந்த பாவத்துல விழுந்தனோ அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்ம மறுபடியும் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே வர முடியும். அடுத்த பாயிண்ட், உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ. அப்ப மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்குன்னு போன் எடுத்து ஒரு பாஸ்டர் அடிச்சிருவாங்க. அப்படி செய்யக்கூடாது. இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு நீங்க உங்க இருதயம் பரலோகத்தை நோக்கி, உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்தில் இருந்து கேட்டு. அப்ப நம்ம ஜெபம் எங்க போகுது? பரலோகத்துக்குள்ள போகுது. எப்ப போச்சு? மனம் திரும்பி, ஐயோ நான் பிசாசுடைய கண்ட்ரோல்ல போயிட்டேன், பிசாசுடைய ஆளுகைக்குள்ள போயிட்டேன், எனக்கு இப்போ நான் மனம் திரும்ப போறேன், எனக்கு பரலோகத்துல இருந்து எனக்கு கிருபை வேணும், எனக்கு பரலோகத்துல இருந்து மறுபடியும் எனக்கு அந்த பிளெஸிங் வேணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தரம் விடுதலை ஆக்கிவிட்டீர். பரலோகத்திலிருந்து நம்ம ஜெபத்தை கேட்டால் அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே, நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். இந்த பூமியிலே ஒரு பாவி மனம் திரும்பி எனக்கு பாவ மன்னிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது பரலோகத்திலிருந்து தேவன் கேட்டு உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தரம் அவர்களை விடுதலை ஆக்கிவிட்டீர். உம்முடைய இரக்கங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப ராத்திரி நேரத்தில் ஐயா என் வீட்டுக்குள்ள பிரச்சனை, நான் என்ன செய்யணும்? முழங்கால போடுங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு தேவனை தேடுங்க. எந்த ஒரு மனுஷன் பின்னாடியும் போகாதீங்க. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். அப்போ கடைசி காலத்துல இருக்கிறோம்.
தேசத்துக்குள்ள போர் நடக்கு, யுத்தம் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு ராத்திரி செத்தா பரலோகத்துக்கு போய் சேரணுமே, அதானே நமக்கு வேலை. இங்க எல்லாம் ரொம்ப வருஷம்லாம் வாழ முடியாது. இங்க நமக்கு எப்போ காலம் முடியும் நமக்கு தெரியாது. இங்க காலம் முடிஞ்சிட்டுனா பரலோகத்துக்குள்ள கண் விழிக்கணும், அவ்வளவுதான். தேவ தூதர்கள் வந்துருவாங்க கூட்டு போக. அதனால காலம் கடைசியா இருக்கு. இஷ்டம் போல வாழலாம்னா வாழ முடியாது. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு கேள்விதான். அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தரம் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நீங்க என்ன யோசித்தீங்க? கொஞ்சம் யோசிங்க. என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறேனோ முதல்ல அதைத்தான் யோசிப்பேன். அதனால ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போனால் உடனே மனம் திரும்பணும். அநேக தரம் அவர்களை விடுதலையாக்கி விட்டீர். ஐயா, எனக்கு விடுதலை வேணும். கிடைக்கும், இன்னைக்கு ராத்திரியே கிடைக்கும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு கூப்பிடுங்க. கூப்பிட்டு கேளுங்க, அப்பா நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா அப்படி சொல்லி கேளுங்களேன். அதில் என்ன தப்பு? அப்பாட்ட தானே பேசுறீங்க, பரலோகத்தில் தேவன்ட்ட கேளுங்க. உங்களை தாழ்த்துங்க, அர்ப்பணிங்க, கெஞ்சுங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. உபவாச நாட்கள்ல இந்த வசனத்தை தியானிக்கும் போது உங்க வீட்டில் புருஷன், பையன், பிள்ளைகள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் என்ன மிஸ்டேக் இருக்கோ, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ, எந்தெந்த காரியத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போனீங்களோ, இல்லை விக்கிர வழிபாடாக இருக்கலாம், இல்லை ஒரு விபச்சார வேசித்தனமாக இருக்கலாம், இல்லை களவாண்ட காரியமா, கொள்ளையடிச்ச காரியமா, என்ன காரியம், எந்த மாதிரி ஒரு துன்மார்க்கமான ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, பொல்லாத காரியமாக இருந்தாலும் சரி, முதல்ல கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும். அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகணும். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் விக்கிரத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் ஒரு மனுஷனை நம்பி 13 லட்சம் கொடுத்தாள். 1 ரூபா இல்லை, 2 ரூபா இல்லை. நான் செத்து போன்னு சொல்லி எனக்கு 13 வருஷம் ஒருத்தன் மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான். நான் கையில் பைபிள் எடுத்து கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாவியா என் மேலே கிருபையா இருங்க, பாவியா என் மேலே கிருபையா இருங்க, பாவியா என் மேலே கிருபையா இருங்க, பாவியா என் மேலே கிருபையா இருங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஒரே வசனம் தான். கர்த்தர் மன்னிச்சார், அபிஷேகம் பண்ணினார். ஊழியத்துக்கு 10 வருஷம் ஆச்சு. உயிரோடு இருக்கேன் அப்படின்னா தேவனுடைய கிருபை, சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவருடைய இரக்கம் ரொம்ப பெருசா இருக்கு. நான் பைபிள் வாசித்து பார்த்ததில்ல, நம்ம எப்படி உயிரோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தாலே அவருடைய இரக்கத்தினால தான் உயிரோட இருக்கும். இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவரா? அப்ப அவர்கிட்ட போய் கொஞ்சம் எனக்கு இறக்க வேணும்ப்பா, என் மேல கொஞ்சம் மனம் இறங்குங்கப்பா, நான் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையில நான் இருக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு இரக்கம் வேணும்ப்பா அப்படின்னு தாழ்த்தணும். அப்போ ஜெபிக்கிற பிள்ளைகள் ரொம்ப தெளிவா நம்ம என்ன வார்த்தை சொல்றோம், பரலோகத்துல தேவன்ட்ட எப்படி கெஞ்சி ஜெபிக்கணும், எப்படி மன்றாடி ஜெபிக்கணும், அப்படியே சாஷ்டாங்கமா அர்ப்பணிச்சிடணும். நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் களிமண்ணுப்பா, நான் உங்களை விட்டு தூரமா போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படி கேட்பீங்களா? கண்களை மூடி முழங்கால் போட்டு இருக்கிற இடத்துல தாழ்த்தி பரலோகத்தை நோக்கி கெஞ்சி கேட்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ பரலோகத்துல தேவன் மன்னிக்கணும், பரலோகத்துல தேவன் மன்னிக்கணும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்திடும். எங்களுக்கு ஒரு கிருபை வேணும், எங்களுக்கு ஒரு கிருபை வேணும், எங்களுக்கு ஒரு கிருபை வேணும்ப்பா, எங்களுக்கு ஒரு கிருபை வேணும்ப்பா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. ஜெபிக்கிற குடும்பம் இன்னைக்கு ராத்திரி ஆசீர்வதிக்கப்படணும். செய்தியை பொறுமையா கேட்டாங்கப்பா,
எந்தெந்த வார்த்தை மூலியமா கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளோட பேசுனீங்களோ, உங்க சத்தத்துக்கு நாங்க செவி கொடுத்து மனம் திரும்பி பரலோகத்தை நோக்கி நாங்க கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறீர். ஒரு பாவி மனம் திரும்பும் போது மன்னிக்கிறதுக்கு அப்பா உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்க ஆயத்தமா இருக்கிறீங்கப்பா. யாரெல்லாம் கெஞ்சி கூப்பிடுறாங்களோ மனம் இறங்கி உங்க பிள்ளைகளை வசனம் அழகா எழுதப்பட்டிருப்பா அநேக தரம் விடுதலை ஆக்கிவிட்டு உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை தாங்க. இரவிடத்திலே உங்களுடைய கரம் தொட்டு உங்க பிள்ளைகளை ஆசீர்வச்சிருங்க. உங்களுடைய கிருபையினால் நிரப்பிருங்க. உங்க பிள்ளைகள் மேல மனம் வரங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். தேவ சமாதத்தில் நிரப்பிருங்க. கற்பத்தினியை ஜெபிக்கிறாங்க, பிள்ளைகள் படிப்புக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, வீடு கட்டுறதுக்காக ஜெபிக்கிறாங்க, சரீரத்தில் வியாதியோடு ஜெபிக்கிறாங்க, மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க, கணவர் ரட்சிக்கப்பட்டு சொல்லி ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு நிற்கிறாங்க, வேலையில பிரச்சனைக்கு ஜெபிக்கிறாங்க. எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ கர்த்தர் மனம் இறங்குங்க. குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு, கர்த்தர் மனம் இறங்குங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிங்க. இருதயம் ஃபுல்லா பாரம், வேதனை, துக்கம், கர்த்தர் மன்னிங்க, ஆசீர்வதிங்க. அப்ரோஜனமான ஊழியக்காரன் கர்த்தருடைய கரத்துல எங்களுடைய ஜீவனை அர்ப்பணிக்கிறோம். உபவாச நாட்கள்ல யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்காங்களோ அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. குறைகள், குற்றங்கள் எதுவா இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா காரியத்தையும் மன்னிங்கப்பா. மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. சில குடும்பத்திலே வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு நிற்கிறாங்கப்பா. கர்த்தர் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுங்க. நிரம்பி ஒழிகிற பாத்திரமா மாறட்டும். கர்த்தருக்கென்று வேறு விரிக்கப்பட்ட பாத்திரமா மாறட்டும். இந்த நாளில் உங்க பிள்ளைகளை முத்திரை போடுங்க. அப்ரோஜனமான ஊழியக்காரன்ப்பா, நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தர் வேலை அடைங்க. வேற நாட்டுக்குள்ள யுத்தம் நடக்குப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு தாங்க. ஒவ்வொரு தேசத்துக்குள்ளுமே சமாதானத்தை கட்டிடுங்க. அப்பா, எங்களுடைய குறைகளை மன்னிங்க. எல்லா தேசத்துக்குள்ளுமே ஒரு சமாதானத்தை தாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்த தேசத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல பிள்ளைகள் மேல மனம் இறங்குங்க. உங்களுடைய கிருபை வைங்க. இரக்கத்தை கட்டிடுங்க. தேசத்துக்குள்ளே சமாதானம் இல்லப்பா. ஒவ்வொரு தேசத்துலையுமே சமாதானம் இல்லப்பா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு அந்த சமாதானம் வேணும்ப்பா. என் நாமத்தை நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. உங்க பிள்ளைகள் சமாதானம் தாங்கப்பா. சமாதானம் தாங்க. சமாதானம் தாங்கப்பா. சமாதானம் தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. என்னோட ஆவி உம்முடைய கரத்தில் அப்படிடும். எங்கள் வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவுபட்டு உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவிட்டு எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. அதிகாலையில் ஆலயத்துக்கு புறப்பட்டு போகிறத கிருபை செய்யுங்க. ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வது கிருபை செய்யுங்க. கர்த்தர் வேலையடைங்க. உங்கள் நாமை விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்திருப்பேன். துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம நாடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, காலம் கடைசி காலம்தான். ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. சில செய்தி கேட்கும்போது இதயத்தில் நிறைய காரியத்தை யோசிப்பீங்க. எத்தனையோ ஜனங்கள் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த கடைசி காலத்திலே தேவனர்களே இப்போ மினிஸ்டர் மூலியமாக சத்தியம் போயிட்டுருக்கு. எனக்காக கொஞ்சம் ஜெபிங்க. பல பாடுகள் மத்தியில் ஊழித்து வந்திருக்கேன்.
24 மணி நேர ஊழியம், தேவனருளி அப்போ மினிஸ்ட்ரி முழு நேர ஊழியம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்க. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.